பத்தி ஒரு அம்மா எழுதி இருக்குது. நீங்க எல்லாருக்கும் திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பானபத்திரர் யார் முன்னால உட்கார்ந்து உருகி பாடுகிறாரு? சிவபெருமான் முன்னால. அந்த அம்மா எழுதுது, பானபத்திரர் முருகப்பெருமானின் முன்கால் உருகி பாடுகிறார். அந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். இதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி PhD கொடுத்திருக்கு. விளங்கும் இந்த நாடு. ஒரு நெல்லைக்கண்ணை வந்தா திட்டாரு, கோவப்படுறாருன்னா சினிமா யாது? திருவிளையாடலை பார்த்துருக்கோம். நம்ம திருவிளையாடல அப்பவே நான் ஏப்பினேன். எனக்கு 16 வயசு ஏபி நாராயணன் கண்டித்து கடிதம் எழுந்தேன். தர்மின்னு ஒருத்தன் வர்றான்ல, அவன் ஒன்றும் லூஸ் இல்லை, அவன் லூஸ்தனமா காமிச்சானுங்க. 10 Commandments ஒரு பெரிய கிறிஸ்துவ படம் வந்து அங்கேருந்து ஹாலிவுட்ல எடுத்தான், செசில் பி டெமிலி. அதில் அரை மணி நேரம் மோசஸ் பேசுற மாதிரி சீன் எடுத்துட்டான். அதுக்கு மட்டும் அவன் ஒரு 5 கோடி ரூபாய் செலவுச்சுக்கான். அந்த சீனே கட் பண்ணிட்டான் தூர. செசில் பி டெமிலிட்ட கேட்டாங்க, ஏன் கட் பண்ணு? மோசஸ்க்கு உருவம் கொடுக்க நான் யார்? அவன் கடவுள் தூதான். தர்மிங்கிற வேற யாரும் இல்லை. இப்ப நம்ம கோயில பூஜை பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் ஐயர் இல்லை. நீங்க ஐயர் நினைச்சுறாங்க, அவங்க வேற. தமிழர்கள்ல மூத்தவர்கள் ஆதி சைவர்கள் அவர்களுக்கு பேரு. சிவன் கோயில பூஜை பண்றவங்க, பெருமாள் கோயில பட்டாச்சாரியான்னு வைங்க. பூஜை பண்றவங்களுக்கு அந்த காலத்துல நியமம் வச்சிருக்காங்க பெரியவங்க. சாமியை தொட்டு பூஜை பண்ணணும்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். தர்மிக்கு